வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்னும் நிலைப்பாட்டை இந்தியாவும் ஃபிஜியும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மொத்தம் 5400 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற நடைமுறைகள் குறித்து தேசிய திட்டம் ஒன்றை தயாரிப்பது பற்றிய 2 நாள் பிராந்திய பயிலரங்கு புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் டெல்லியில் நடைபெறும் இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்னும் நிலைப்பாட்டை இந்தியாவும் ஃபிஜியும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஃபிஜி பிரதமர் திரு சிடிவேனி ராபுக்காவிற்கும் இடையே நடைபெற்ற பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளின் போது தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை வேடத்தை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. இப்பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் 7 உடன்பாடுகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஃபிஜி தலைநகர் சுவாவில் 100 படுக்கைகள் கொண்ட உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இம்மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவுகள் மற்றும் ஜன ஔஷதி மருந்தகங்கள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். பருவநிலை மாற்றத்தால் ஃபிஜி அதிகம் பாதிக்கப்படுவதை பிரதமர் சுட்டிக்காட்டி பாதிப்புகளை சமாளிப்பதற்கான உத்திகளின் ஒரு பகுதியாக புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறையில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஃபிஜி பிரதமர் திரு ராபுக்கா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை பேணுவதில் இரு நாடுகளும் ஒன்றுபட்டு நிற்பதாக கூறினார். இந்தியாவுடனான உறவுகளுக்கு ஃபிஜி தொடர்ந்து பெரிய அளவில் மதிப்பளிக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மொத்தம் 5400 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். அகமதாபாத் மற்றும் காந்திநகர் பகுதிகளுக்கான வளர்ச்சித் திட்டங்களும் 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான மின் விநியோக திட்டங்களும் இதில் அடங்கும். புதிய மின் விநியோக திட்டங்களால் சாதகமற்ற வானிலைக்கு இடையிலும் தடையின்றி மின்சாரம் வழங்கவும் விநியோக இழப்புகளை குறைக்கவும் ஏதுவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது அல்லாது காந்திநகரில் மாநில அளவிலான டேட்டா சேகரிப்பு மையம் மற்றும் மேற்கு அகமதாபாத்தில் பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற நடைமுறைகளை பல்வேறு துறைகளில் அமல்படுத்தும் வகையில் தேசிய திட்டம் ஒன்றை தயாரிப்பது குறித்து புதுச்சேரியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறையினருக்கு இடையே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் பிராந்திய பயிலரங்கு இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அமைச்சகமும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான ஜெர்மன் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இப்பயிலரங்கை புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் திரு ஜவஹர் தொடக்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த பிராந்திய அளவில் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற அனைவரையும் உள்ளடக்கிய உத்திகளை கையாளுதல் அவசியம் என்று அவர் தமது உரையில் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் மாற்றத்தால் ஏற்பட்ட மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் நெகிழ்வுத் தன்மையுடன் கூடிய உத்திகளை அமல்படுத்தவும் மிகவும் ஏற்ற பரிசோதனை களமாக புதுச்சேரி திகழ்வதாக அவர் தெரிவித்தார். திரு ஜவஹர் மேலும் கூறுகையில், புதுச்சேரியில் எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுச்சேரியில இது வரைக்கும் நம்ம சந்திக்காத விளைவுகளை போன சைக்ளோன்ல நம்ம சந்திச்சோம். இதெல்லாம் எல்லாமே கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டா பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நேஷனல் அடாப்டேஷன் பிளான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு புதுச்சேரியோட பங்களிப்பு இந்த 2 நாள்ல நம்மளோட சேலஞ்சஸ் எல்லாமே அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நாலேஜுக்கு போகும். இதன் மூலியமாக நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஆவணம் செய்யப்படும். பருவநிலை மாற்றம் பற்றிய பிராந்திய பயிலரங்கின் தொடக்க விழாவில் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் திருமதி ஆர். ஸ்மிதா, மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலர் திரு ஆர். ராஷ்மி, அமைச்சகத்தின் இணக்கப்பிரிவு துணை செயலர் திருமதி ருசிகா ட்ரால், ஜெர்மன் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த திரு ஹென்ரிக் பைசட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த 2 நாள் கருத்தரங்கில் துறைவாரியாக இடம்பெறும் பல்வேறு அமர்வுகளில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் லட்சத்தீவில் இருந்து பருவநிலை நிபுணர்கள், அரசு அதிகாரிகள், கல்வியாளர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மத்திய சட்டமன்றத்தின் முதல் சபாநாயகராக திரு வித்தல்பாய் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 100ஆண்டு விழாவை ஒட்டி டெல்லி சட்டமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் கலந்து கொண்டு விடுதலைக்கு முந்தைய சட்டமன்றங்களில் தேசியவாத தலைவர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்களின் பங்கு என்பது குறித்து உரையாற்றினார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்று 7 ஆண்டு போராட்டங்களுக்கு பின்னரே புதுச்சேரி மக்கள் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதன் வரலாற்றை அவர் எடுத்துக் கூறினார். சுதந்திர இயக்கம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியும் பலரால் அறியப்படாத மாவீரர்களின் பெயர்களை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் தியாக சுவர் கட்டப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 40வது தேசிய கண்தான வார விழாவை ஒட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டமும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் புதுச்சேரி கிளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இப்பேரணியை கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கருவிழி பாதிப்பு இருப்பதாகவும் இக்குறைபாடு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கண்தானம் மிகவும் அவசியமாகி உள்ளதாகவும் கூறினார். டாக்டர் வர்ஷினி மேலும் கூறுகையில், கண்தானம் செய்வதற்கு ஊக்குவிக்கிற வகையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அப்சர்வ் பண்றாங்க. வருடந்தோறும் கருவிழி பாதிப்பினால் ஏற்படும் பார்வை இழப்பிற்குரிய கேசஸும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு ஈடு செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய கருவிழிகள் கண் தானத்தின் மூலமாக தேவைப்படுகிறது. கண் தானம் என்பது மிக உன்னதமான செயலாகும். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை என்பதற்கேற்ப அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும். கண்தான விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவிகளில் ஒருவரான ஹமீதா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், கண்தானம் பண்ணணும் அப்படின்ற விழிப்புணர்வு செவிலியர் கல்லூரியிலிருந்து நாங்க மாணவர்கள் ரேலி மூலமா மக்களுக்கு தெரிவிக்க நினைக்கிறோம். கண்ணுல எதுவும் பிறப்பிலிருந்தே ப்ராப்ளம் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் கண்தானம் பண்ணலாம். ஒருத்தர் கண்தானம் பண்றது மூலமா 4 பேருக்கு கண்ணு நல்லா இருக்கும். எல்லாருமே கண்தானம் பண்ணுங்க. சிறையில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க விரும்புவோர்தான் 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவை எதிர்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தி ஏஜென்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றார். 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனைக்கு ஆளாகும் மக்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்யும் வகையிலான இம்மசோதாவில் பிரதமர் பதவியையும் சேர்க்க வலியுறுத்தியதே பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா பற்றிய கூட்டு நாடாளுமன்ற குழுவை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தாலும் குழுவின் எஞ்சிய உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று திரு அமித்ஷா தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து உடல்நல காரணங்களுக்காகவே திரு ஜெக்தீப் தன்கர் விலகியதாகவும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சனையை மேலும் இழுத்தடிக்க வேண்டாம் என்றும் கூறினார். அடுத்த 48 மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கியுள்ள 30வது காமன்வெல்த் பளு தூக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்தியா முதல் நாளன்றே 2 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 44 முதல் 48 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா போய், மகளிர் 56 முதல் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் தரம்ஜோதி தேவ்காரியா ஆகியோர் தங்கம் வென்றனர். வங்கித்துறையின் பிரச்சனைகளை விவாதித்து எதிர்கால வளர்ச்சிக்கான செயல் திட்டங்களை உருவாக்குவது தொடர்பாக ஃபிக்கி தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இந்திய வங்கிகள் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 2 நாள் ஃபைபேக் மாநாட்டை இன்று மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தொடக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்னும் நிலைப்பாட்டை இந்தியாவும் ஃபிஜியும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மொத்தம் 5400 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற நடைமுறைகள் குறித்து தேசிய திட்டம் ஒன்றை தயாரிப்பது பற்றிய 2 நாள் பிராந்திய பயிலரங்கு புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் டெல்லியில் நடைபெறும் இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.